கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யாத்ராம 15ஆம் அதிகாரம் 27 வாசித்து பாருங்கள். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்தரத்தை கடந்து அவர்கள் மாராவுக்கு வருகிறார்கள். அங்கே கசப்பான தண்ணீர் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டபோது மதுரமாய் மாறியது. அருமையானுள்ளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதை வனாந்தரமான பாதை, கடினமான ஒரு பாதை. ஒவ்வொரு நாளும் திகில்களும் அங்கே எதிர்ப்புகளும் நிறைந்த ஒரு பாதை. அதே சமயத்திலே தேவனுடைய பாதுகாப்பும் பிரசனமும் இருந்த ஒரு காலமாகும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஏலிமுக்கு கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே துன்பங்கள் துயரங்களிலே முழுகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியான காலம் வராதா என்று நாம் ஏங்குகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தல் அதிசயமானவைகள். அவர் வனாந்தரமான பாதையிலே ஏலிம் என்கிற இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அருமையானுள்ளே, அநேக உலக நாடுகளை நீங்கள் சுற்றி பார்ப்பீர்களானால் சபைகளுக்கு பேர் ஏலிம் சபை என்று பேர் வைக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த திருமறை பகுதியை வாசித்த பொழுது அந்த ஏலிம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? முதலாவது நியூ ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது புதிய புத்துணர்ச்சி கிடைத்தது. முறுமுறுத்தவர்கள், சோர்ந்து போனவர்கள், விடாய்த்து போனவர்களுக்கு அந்த ஏலிம் இடமானது உண்மையாகவே அவர்களுக்கு புத்துணர்ச்சியை தந்தது. காரணம் என்ன? அங்கே 12 நீரூற்றுகள் இருந்தது, 70 பேரீச்ச மரங்கள் இருந்தது, அங்கே தண்ணீர் இருந்ததை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் ஏலிம் என்கிற இடத்திற்கு அல்லது அனுபவத்திற்கு உங்களை வழி நடத்தி உங்களுக்கு புத்துணர்ச்சியை, புதிய புத்துணர்ச்சியை தருவார். இந்த 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களின் அந்த விளைவு என்ன? இவர்களுக்கு நியூ ஸ்ட்ரென்த் கிடைத்தது, புதிய பலன் கிடைத்தது. ஆண்டவர் ஒரு தகப்பனை போல தன் பிள்ளைகளை நடத்துகிறார். தங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்தந்த காலத்திலே அவர் கொடுக்கிறார். ஆகவே விடாய்த்து போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே 12 நீரூற்றுகளினாலும் 70 பேரீச்ச மரங்களினாலும் புதிய பலனை தந்தார், நியூ ஸ்ட்ரென்த் என்று சொல்லலாம். மூன்றாவதாக, இந்த ஏலிம் இடத்திற்கு ஆண்டவர் வழிநடத்தினாலே நியூ என்கரேஜ்மெண்ட், அதாவது புதிய உற்சாகத்தையும் ஆறுதலையும் தந்தார். அருமையானவர்களே, கானானை இவர்கள் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருந்தார்கள். கானானை பார்த்த வேவுக்காரர்கள் மூலமாய் சில அடையாளங்களை கண்டிருந்தார்கள். ஆனால் இந்த கானான் எப்படிப்பட்டது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஏலிம் அந்த இடத்தை அவர்கள் அடையும் பொழுது கானானுடைய முன் ருசியை, முன் அனுபவத்தை அடைந்து உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வனாந்தரமான துன்பமான துயரமான காலங்களிலே உற்சாகப்படுத்துகிற அநேக அனுபவங்கள், அநேக சம்பவங்கள், அநேக வார்த்தைகள், அநேக வெளிப்பாடுகள், அநேக தேவ மனிதர்களுடைய அந்த சந்திப்புகள் அல்லது தேவ வசனத்தினாலே நம்மை புதுப்பித்தல், இவைகளெல்லாம் வருகிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஏலியுமை அவர் கட்டளையிட்டு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது எப்போது வரும், எந்த இடத்திலே வரும், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்து அந்தந்த காலத்திலே நமக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். என் வாழ்க்கையிலே நான் சில சமயங்களிலே விடாய்த்து போகும் பொழுது ஏலிம் போன்ற அனுபவங்களுக்கூடாக, ஏலிம் போன்ற சில குடும்பங்கள் வழியாக, ஏலிம் போன்ற சில திருச்சபைகளின் கூட்டங்களின் ஆசீர்வாதங்கள் மூலமாக நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஏலிம் என்றால் என்ன? நியூ ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது புதிய புத்துணர்ச்சி, நியூ ஸ்ட்ரென்த், புது பலன்,
மூன்றாவது நியூ என்கரேஜ்மெண்ட். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தேவன் இப்படிப்பட்ட ஏலிமின் வழியாக நடத்துவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, எங்கள் வனாந்தரமான இந்த வாழ்க்கையிலே ஏலிமை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அதன் வழியாக எங்களை நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு புதிய புத்துணர்ச்சியும் புதிய பலத்தையும் புதிய ஆறுதலையும் தந்திடும். ஆறுதலின் தேவனாக இருக்கிற நீர்தாமே அவர்களோடு கூட இருக்கும். ஆறுதலின் இரட்சகராகிய இயேசுவின் வல்லமை அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.